Hello everyone, Selenium Java Advanced Topics பார்க்க போறோம். இன்னைக்கு day 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to inspect an element that disappear. For example, home and furnitureங்கிற மெனு மேல hover பண்ணும்போது ஒரு set of options வந்து display ஆகுது. இந்த optionsஐ inspect பண்ண ட்ரை பண்ணலாம். Developer tools open ஆயிடுச்சு. So inspect icon click பண்ணும்போது இந்த option close ஆகுது. கர்சரோட ஃபோக்கஸ் வந்து இந்த மெனு மேல இருக்கும்போது மட்டும்தான் அந்த செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. கர்சரோட ஃபோக்கஸ் மாறும்போது ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது. இப்படிப்பட்ட வெப் எலிமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக செலக்டாஸ் ஹப்ங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ குரோம்ல செலக்டாஸ் ஹப். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு வர ஆப்ஷன்ஸில் த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பார்ட் அண்ட் செலக்டாஸ் பிளகின் இதை இன்ஸ்டால், தென் ஆட் டு குரோம், தென் இந்த பேஜில் ஆட் டு குரோம் கொடுத்துருங்க, தென் ஆட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடுச்சு. இப்போ குரோமை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ செஷன் ஓபன் பண்ணிக்கலாம். டெவலப்பர் டூல்ஸ் ஓபன் பண்ணலாம். இதுல எலிமெண்ட்ஸ்ங்கிற டேப் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணும்போது த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்டாஸ் ஹப் அது வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஓபன் ஆயிடுச்சு. தென் இந்த மெனுவை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதுல டர்ன் ஆன் டீபக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம். நம்ம டர்ன் ஆன் டீபக்கர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரௌசர் செட்டிங் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக செட்டிங்ஸ், இக்னோர் லிஸ்ட், இதுல இந்த கண்டென்ட் ஸ்கிரிப்ட் இன்ஜெக்டட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை அன்பிக் பண்ணிருங்க. தென் க்ளோஸ். இப்போ டர்ன் ஆன் டீபக்கர் கொடுங்க. டர்ன் ஆன் டீபக்கர் கொடுத்துட்டு அந்த எலிமெண்ட்டை வந்து யூஐல ஃபோக்கஸ்ல கொண்டு வாங்க, அதாவது இன்ட்ராக்டபிளா இருக்கணும். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா டீபக்கர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, பாஸ்ட் இன் டீபக்கர்னு இருக்கு. இப்போ இன்ஸ்பெக்ட் ஐகான் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். டர்ன் ஆன் டீபக்கர் கொடுத்துட்டு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா டீபக்கர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு, அது வந்து செட்டிங்ஸ். இதில் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. டீபக்கர் ஸ்டார்ட் டைம்னு கொடுத்து 5ன்னு இருக்கும். 5ங்கிறது 5 செகண்ட்ஸ், அதனால தான் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. மேபி இந்த டர்ன் ஆன் டீபக்கர் கொடுக்கும் போதே இந்த பேஜ் பாஸ் ஆகணும் அப்படின்னா இதை வந்து 0ன்னு மாற்றிடலாம். இப்போ ரெஸ்யூம் கொடுத்துடலாம். ஸோ டீபக்கர் க்ளோஸ் ஆயிரும். நவ் டர்ன் ஆன் டீபக்கர் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணும்போதே டீபக்கர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டோட்டலாகவே 3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்டாஸ் ஹப்ங்கிற எக்ஸ்டென்ஷனை குரோம் கூட ஆட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரௌசர் செட்டிங்கை அப்டேட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக பண்ணணும். பண்ணலைன்னா டீபக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இக்னோர் லிஸ்ட்டில் இந்த கண்டென்ட் ஸ்கிரிப்ட் இன்ஜெக்டடை வந்து அன்செக் பண்ணணும். தென் தேர்ட் ஒன் வந்து டர்ன் ஆன் டீபக்கர் கொடுத்து உங்கள் எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா டீபக்கர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.